குல்கந்துனா யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியும்னு சொல்லுங்கள். குல்கந்துனாலே அது எங்கள் அப்பா தான். ஏன்னா அவர் தான் பஜார்லேருந்து வாங்கிட்டு வருவார் பியூராக இருக்கும்னு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்கேயும் நான் சாப்பிட்டதே இல்லை. பியூராக சாப்பிட்டதில்ல, சாப்பிட்ருக்கேன். சுகர் சிரப் போட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதை சாப்பிட்ருக்கேன். இதனாலேயே நானும் எங்கள் அம்மா ஒரு விபரீதமான முடிவுக்கு இறங்கியிருந்தோம். 2 பேரும் சேர்ந்து செய்யலான்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஏர் ஃபால் வேறு அதிகமாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் டெய்லியும் குடிக்க முடியாதுன்றதுனால நல்லா நெல்லிக்காவை காய வச்சுருந்தாங்க. ரோஸையும் நல்லா காய வச்சு இந்த 2யும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. இது அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரானா குல்கந்துக்கு தேவையானது தேன் வேணும், நாட்டு சர்க்கரையும் அந்த கற்கண்டும் மட்டும் போட்டிருந்தாங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டிருந்தாங்க, அந்த வாசனைக்கு பிரசாதம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்றலான்னு. இது ஸ்லோ ப்ராசஸ் தான், யாரும் தீ அதிகமாக வச்சுலாம் செஞ்சிடாதீங்க, மினிமலாக வச்சு செய்யுங்க. ரோஸை இப்படி தான் போடணும், கொஞ்சம் அது கொதிக்கிறப்ப தான் போடணும். ஆனால் தேன் மட்டும் நல்ல மழைச்சாரல் மாதிரி எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்குங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்வீட்டு தானே, ஈஸியாக சாப்பிட்டுடலாம். டெய்லியும் 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். ஹேர் ஃபாலாக இருந்தாலும் போயிடும், பாடி ஹீட்டாக இருந்தாலும் குறைஞ்சிரும். நான் டேஸ்ட்டுக்காக சுட சுட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், எப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு. மறுபடியும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா, யாரும் அப்படிலாம் சாப்பிடாதீங்க. கூல் ஆகிட்ட அப்புறமா சாப்பிடுங்க. 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி தாராளமாக சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.